பாஸ்கு காலத்தின் 30ஆம் நாள். வாக்கு. இயேசு ஆண்டவர் அவரை நோக்கி சொல்லுகிறார், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று சொல்லி நம்பிக்கையின் செய்தியை தருவது என்று நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் பிறப்பின் போது வானக தூதர் உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லி அமைதியின் அரசர் இயேசு பிறந்திருக்கிறாங்கிற செய்தியை சொல்லுகிறார்கள். உயிர்த்தபின் இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடருக்கு தோன்றி அவர்களுக்கு முதலில் சொன்னதும் வாழ்த்தியதும் உங்களுக்கு அமைதி உண்டாகுக. இப்படி பாஸ்கு காலத்தில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற உயரிய கொடையும் உயிர்த்த ஆண்டவரது விருப்பத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்ளுகிற வெகுமதியும் இந்த அமைதி, சமாதானம் என்று சொல்லி நாம் பல வருடங்களாக வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருந்தோம். இன்று இந்த கொடையை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள அவர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குறுதிகளை நம்புவோம். ஆனால் முதல் வாசகத்தில் நாம் பார்ப்பது போல யூதர்கள் பவுலை கல்லால் எறிகிறார்கள், சாகும் நிலைக்கு அவரை ஆளாக்குகிறார்கள், செத்து போனார் என்று சொல்லி இழுத்தும் போடுகிறார்கள். ஆனால் நம்பிக்கையாளர்கள் அவரிடம் வந்து அவரை எழுப்பி அவரும் அவர்களோடு நடந்து போகிற போது ஆண்டவர் நம்மை உறுதிப்படுத்தி இருக்கிறார், நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கை நிலைத்திருக்கும்படி பவுல் அவர்களை இவ்வளவு துன்பத்திற்கு மத்தியிலும் ஊக்குவிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கிற வல்லமையான அமைதி என்பதும் சமாதானம் என்பதும் வெறுமனே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பெரிய கொடை. ஆகவே அமைதியோடும் சமாதானத்தோடும் இருப்போம் என்பதல்ல, இவ்வளவு எதிர்ப்புகளும் வேதனைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் வாழுகிற போது அவரே எந்த தீங்கும் நிகழாதபடிக்கு நடந்தாலும் அதை எதிர்கொண்டு மனதில் முழுமையான அமைதியோடும் சமாதானத்தோடும் வாழ நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நம்மில் சிந்திக்க வேண்டிய 2 கேள்விகளை உங்களுக்கு முன்வைக்கின்றேன். எனது வாழ்வில் நான் இந்த அமைதியை ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொள்கிறேனா? பாஸ்கு காலத்தினுடைய மாபெரும் கொடை இந்த அமைதி, சமாதானம் என்பதை உணர்ந்து அதற்காக நான் தினமும் ஜெபிக்கிறேனா? சிந்திப்போம். அல்லேலூயா.